Hi guys, welcome to Ada 247. This is Ilakya. ஸோ இன்றைக்கான ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் தான் இருக்கும். ஸோ 2 நாள் பொங்கல் லீவ்னால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்திருக்காது. ஸோ ஃபேக்சுவல் அப்படிங்கிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா ஃபேக்சுவல் அப்படிங்கும்போது எந்த டாபிக் எடுத்தாலும் அதோட ஃபேக்சுவல் தானே நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஒரு 4 செஷன் உங்களுக்கு நான் அந்த மாதிரி ரெக்கார்டட் ப்ரீமியரில் போட்டுட்டு போயிருப்பேன் ஒரு 4 days லீவில் இல்லைங்களா. ஸோ அதை பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே வந்திருக்காது ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்றைக்கி மண்டே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ வித்தவுட் டிலே வி வில் ஸ்டார்ட். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் த செஷன் ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட Ada 247 பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 77% ஆஃபர். ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி வரைக்கும் தான் சரிங்களா. ஸோ ஜனவரி 18 வரைக்கும் இது அவைலபிள் இருக்குது. ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y273. ஓகே. ஸோ நீங்கள் இந்த கோடு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து Ada 247 என்ன ஒரு கோர்சஸ் நீங்கள் வந்து வேணும், இல்லை நான் செப்ரேட்டாக எஸ்எஸ்சி பேட்ச் மட்டுமே வரேன், செப்ரேட்டாக குரூப் எக்ஸாம்ஸ் அதுவும் பர்டிகுலரி குரூப் 4க்கு வரேன், இல்லை குரூப் 2க்கு வரேன், ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. ஸோ தனித்தனியாகவும் நீங்கள் கோர்சஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மொத்தமாக நான் வந்து தமிழில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நான் அந்த வருஷத்தில் நான் அட்டன் பண்ணி நான் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு 12 months வேலிடிட்டி இருக்குது ஓகேங்களா. 1 year வேலிடிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர். ஸோ கட்டாயமாக அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமம் என்னென்ன பேட்சை புதுசாக நாங்கள் ஃபெச் பண்ணுறோமோ எல்லா பேட்சஸோட இபுக்ஸ், எல்லா பேட்சஸோட டெஸ்ட், எல்லா பேட்சஸோட கிளாஸஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டிங் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து Y273 யூஸ் பண்ணோம் கைஸ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நேற்று ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன் ஸ்டடி பிளான். அதை பார்க்கல அப்படின்னா கட்டாயமாக பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு செல்ஃபாக எப்படி பண்ணுவனோ அதே மாதிரி பண்ணி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் கைஸ். அதை மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ 4th ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர்டேக் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மணிப்பூர் ஹாஸ் பிகம் த 4th ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர்டேக் அர்பன் லோக்கல் பாடிஸ் ULB அர்பன் லோக்கல் பாடி சொல்லுவாங்க. ரிஃபார்ம்ஸ் ஸ்டிப்புலேட்டட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். த ஸ்டேட் ஹாஸ் பிகம் எலிஜிபிள் டு மொபிலைஸ் அடிஷ்னல் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் 75 crore rupees த்ரூ ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ULB சீர்திருத்தங்களை நிதி அமைச்சகத்தோட செலவின திணைக்களம் வெற்றிகரமாக மேற்கொண்ட 4வது மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க, மணிப்பூர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சரி, மணிப்பூர் ஹாஸ் நவ் ஜாயின் த 3 other states. ஸோ இது 4வது ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது மற்ற ஸ்டேட்டில் சொல்லாமல் இருக்கக்கூடாது, தெரியாமல் இருக்கக்கூடாது. என்னது, ஃபஸ்ட்டு ஆந்திரா, செகண்ட் மத்திய பிரதேஷ், தேர்டு வந்து தெலங்கானா ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஆர்டர் படி தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு AP ஆந்திரா, செகண்ட் MP மத்திய பிரதேஷ், தேர்டு வந்து தெலங்கானா ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் நியூஸ் ஓகேங்களா. ஸோ ஃபேக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா ஒன்று தான். 4th ஸ்டேட் இந்த கண்ட்ரி டு சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர்டேக் அர்பன் லோக்கல் பாடிஸ் எது அப்படின்னா மணிப்பூர். ஸோ விச் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், விச் ஒன் இஸ் செகண்ட் அப்படின்னா மத்திய பிரதேஷ், விச் ஒன் இஸ் தேர்ட் தெலங்கானா, 4th வந்து மணிப்பூர் ஓகேங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, டூ யூ நோ 7 sisters ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்கோம். ஏன் 7 sister பற்றி சொல்கிறேன்னா, சரி ஓகே, ஸோ இது வந்து சொல்லியாச்சு. ஸோ ஃபேக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மணிப்பூர் 4வதாக இருக்குது, மீதி இருக்கிற 3 பிளேஸ் சொல்லியாச்சு. ஸோ மணிப்பூர் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபேக்சுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாகிரபிக்கலாக என் மைண்டுக்கு வந்தது வந்து அடிக்கடி கேட்பாங்க 7 sisters ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ TNPSC கொஷின்ஸ்லேயும் சரி, ஜென்ரலாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து 7 sisters ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நான் பார்த்துட்ருக்கிறது தான். ஸோ அதனால தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒன்று தான். என்னன்னு சொல்லி பாருங்கள், நார்த் ஈஸ்ட் இந்தியா கம்ப்ரைசஸ் ஆஃப் 7 states அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது 7 மாநிலங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடியதை கம்ப்ரைஸ் பண்ணுறது தான் 7 sisters சொல்லுவாங்க. எது எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மெகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, இது எல்லாமே நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சில 7 states ஓகேங்களா. சரி, ஒரு சிலங்கிற மாதிரி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த 7 stateயுமே வந்து 7 sisters அப்படிங்கிற மாதிரி
சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக் ரீசன் டு கால் தீஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை வந்து செவன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, செவன் சிஸ்டர்ஸ் இஸ் அ ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் ஆல் தி செவன் ஸ்டேட் இன் த சேம் ரீஜியன். சரிங்களா? ஸோ செவன் சிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதாவது இந்த 7 ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேம் ரீஜியன் இருக்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை தான் செவன் சிஸ்டர், 7 வந்து ஐக்கியமாகிறது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ செவன் சிஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செவன் ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியாகிரபிக்கலா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து எப்பொழுதுமே இது வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல ராசலீலா, நூப்பபாலா, புங்சோளம், மைபி டான்ஸ், கம்பா தொய்ஃபி டான்ஸ், இதெல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஏன் நம்மளுடைய கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சிலபஸ் யூபிஎஸ்சிலேயே கூட கல்ச்சர்ஸ் பற்றி கேட்குறாங்க இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. டிஎன்பிசி ஆகட்டும், ஜென்ரலாக நீங்கள் எழுதக்கூடிய ஆர்ஆர்பி, என்டிபிசி, எந்த எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராஸ்லீலா, நூப்பபாலா, புங்சோளம், மைபி டான்ஸ், கம்பா தொய்பி டான்ஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் எஸ். ஸோ அந்த ஒரு கொஷின் விட்டுருங்க, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணினது இல்லையா. ஸோ யார் எந்தெந்த சீஃப் கெஸ்ட் எப்பப்பெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைட் மட்டும் கட் பண்ணாமல் இருக்குது. ஓகே, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது தான். எஸ் கைஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் குவிஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க, லோக்டாக் லேக் அப்படிங்கிறது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா. லோக்டாக் லேக். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ தான் பார்த்தோம் அது என்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா. எஸ் கைஸ், ஆன்சர் இஸ் மணிப்பூர். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக் இந்த லேக் வந்து கிரியேட் பண்ணும். என்ன ஸ்டாட்டிக் அப்படின்னு தெரியுங்களா? த ஒன்லி ஃப்ளோட்டிங் லேக் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் லேக் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த லோக்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னா எதுன்னு சொல்லுவாங்க? பெருசு. ஓகேங்களா? எதுனா லோக்டாக் லேக். ஏரிகள் பற்றின ஒரு கொஷின்ஸ் தான் இப்போ எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த இடத்துல, ஸோ லோக்டாக் லேக் அப்படிங்கிறது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொன்னோம்? மணிப்பூர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த ஒன்லி ஃப்ளோட்டிங் லேக் இன் த வேர்ல்டு அப்படின்னா இந்த லோக்டாக் லேக் தான். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ 2-3 ஃபேக்சுவல் நான் சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்லேயே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தும்பால் டேம், சிங்டா டேம், குஹா டேம், அதுக்கப்புறம் கோபூம் டேம், இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்கிறது இல்லையா. ஸோ என்ன பார்த்துக்கோங்க, டேம் வைச்சு லேக்கு, அதே மாதிரி டேமு சிங்டா டேம், குஹா டேம். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல் எல்லாமே ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸ்டேட் லாங்குவேஜும் ஸ்டேட் எம்பளம் மணிப்பூர் பற்றினது. ஸ்டேட் லாங்குவேஜ் மணிப்பூர், ஸ்டேட் எம்பளம் காங்லாஷா, ஸ்டேட் பேட் நொங்கியான். ஏன்னா மணிப்பூர் பற்றினது இருக்கிறதுனால அதோட ஃபேக்சுவல் எடுத்திருக்கேன். ஸ்டேட் அனிமல் ஷாங்காய், ஸ்டேட் கேம் மணிப்பூரி போலோ. ஸோ எல்லாமே கரெக்டாக இல்லை ஒரு சிலது மட்டும் கரெக்டாக தப்பா அப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். மணிப்பூரோட ஸ்பெஷாலிட்டி, மணிப்பூரோட ஸ்டேட் லாங்குவேஜ், மணிப்பூரோட எம்பளம், மணிப்பூர் ஸ்டேட்டோட பேர்ட், மணிப்பூர் ஸ்டேட்டோட அனிமல், மணிப்பூர் ஸ்டேட்டோட கேம், இதெல்லாம் இதே தானா அப்படின்னு மட்டும் பார்த்து கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸோ கேம் அப்படிங்கும்போது மணிப்பூர் அப்படின்னா போலோ கரெக்டு. ஸோ என்னதுங்க மணிப்பூரி அதோட லாங்குவேஜ். காங்லாஷாங்கிறது மணிப்பூரியோட எம்பளம். நம் பேர்டு வந்து நொங்கியான். ஸ்டேட் அனிமல் வந்து ஷாங்காய். ஸ்டேட் கேம் வந்து போலோ. சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க 1 2 3 4 5 எல்லாமே கரெக்டு தான். சரிங்களா? ஆல் ரைட். ஸோ 1 2 3 4 மட்டும் ரைட்டுன்னு போடக்கூடாது, ஆல் ரைட். ஏன்னா இங்கே 5 கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 ரைட்.
எஸ், அப்போ 5 எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் போடணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், அதே மாதிரி ஸ்டேட் ஃப்ளவர் வந்து என்னதுங்க, சிரோய் லில்லி. மணிப்பூரோட ஸ்டேட் ஃப்ளவர் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிரோய் லில்லி, லில்லி பூ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் அதுவும் கொடுத்துருக்கு. ரைட், ஆல் ரைட். நெக்ஸ்ட் ஒன், which is the largest state in northeast India? வடகிழக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலம் எது? மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர். எது வந்து பெருசு அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து பெருசு அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்கள். எஸ் கைஸ், பெருசு எதுங்க, அருணாச்சல் பிரதேஷ். கைஸ் மறந்துடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கரெக்டாக பண்ணணும், அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா? ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் மொத்தம் எத்தனை? 8, 7, 6, 5. எத்தனை ஸ்டேட்டுங்க? 7, 8, 6, 5? எஸ், எத்தனைங்க? அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நார்த் NER அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஸோ இதெல்லாம் ஜாகிரபிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸு. கரெக்டுங்களா? என்னென்ன ஸ்டேட்ஸுங்க? அருணாச்சல் பிரதேஷ் இருக்கிறதுலே பெருசு, அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம். அப்புறம் என்னதுங்க? அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில். மணிப்பூர். கைஸ் லைவுக்கு வரதில்லை அப்படிங்கிறதுக்காக எல்லா கிளாஸஸுமே ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் லைவில் பேசுகிற மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒன்று லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கல. ஸோ அதுக்காக நீங்கள் செஷன் வந்து கட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, திரிபுரா. ஸோ என்னென்ன? அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம். 1, 2, 3, 4, 5. நாகாலாந்து 6, சிக்கிம் 7, திரிபுரா 8. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டேட்டுங்க? 8. ஸோ 8 ஸ்டேட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ரீஜியனில். ரைட், நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா? ஸோ பெருசு எது அப்படிங்கிறது சொன்னதுனால அருணாச்சல் பிரதேசத்தை எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து லார்ஜஸ்ட். ரைட், ஸோ லார்ஜஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியானா அருணாச்சல் பிரதேஷ். அப்போ இதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. இந்த 3ல் எது வந்து ரொம்ப மிகச்சிறிய வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாமே மணிப்பூர், அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் இருக்கிறதுனால அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் தான் நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வைஸ் ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் தான். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எஸ்கேஸ் இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிக்கிம். ஓகேங்களா, ஸோ என்னதுங்க, மிகச்சிறிய ஒரு மாநிலம், வடகிழக்கு மாநிலம்னா சிக்கிம், சிறுசு சிக்கிம், சிறுசு சிக்கி கிச்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், the Hornbill Festival is a celebration held every year from 1 to 10 December in which state of India? So last year ரீசெண்டாக எல்லாமே இப்போ நடந்த ஒரு ஃபேக்சுவல் நியூஸ் தான் இல்லையா? ஹார்ன்பில் திருவிழா அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 1லேருந்து 10 வரை இந்தியாவோட எந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய கொண்டாட்டம்? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா. Yes. So the Hornbill Festival is a celebration held every year from 1 to 10 December in which state of India? So எதுங்க கைஸ், ஆன்சர் பண்ணுறீங்களா? நான் லைவில் பார்க்குற மாதிரி கேட்டுட்ருக்கோம், பட் இருந்தாலும் அந்த ஒரு ஜோஸ்லேயே ஆன்சர் பண்ணுங்கள். மணிப்பூர் கிடையாதுங்க, நாகாலாந்து. ஏன்னா மணிப்பூர் பற்றி டிஸ்கஸ் பண்ணினதுனால மணிப்பூர்னு போடாதீங்க. நாகாலாந்து இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி.
நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ரிவர் எதுங்க? வடகிழக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நதி இந்துஸ் ரிவர், கோதாவரி ரிவர், பிரம்மபுத்திரா, நர்மதை. ஸோ விச் இஸ் த பிக்கஸ்ட் ரிவர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா? வடகிழக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நதி எது? இந்துஸ், கோதாவரி, பிரம்மபுத்திரா, நர்மதை. இது ஈஸி தான் நினைக்கிறேன் இல்லைங்களா? எஸ் கைஸ், ஆன்சர் இஸ் பிரம்மபுத்திரா. யோசிக்கவே கூடாது ஓகேங்களா. பிக்கஸ்ட் ரிவர் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படின்னா பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா பேசின் இன் இந்தியா இஸ் ஷேர்டு பை எது எங்கெல்லாம் ஷேர் பண்ணுது, எவ்வளோ ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் 42%, அஸ்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 36%, நாகாலாந்தில் 6%, அப்புறம் மெகாலயா ஓகேங்களா, மெகாலயாவில் 6%, சிக்கிமில். ஸோ இதெல்லாம் ஜாகிரபிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கைஸ். 4%, வெஸ்ட் பெங்கால் 6%. ஸோ பொறுத்துக்களை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரம்மபுத்திரா பற்றி கேட்கும் பொழுது இதோட பேசின் எவ்வளோ தூரம் இது வந்து ஷேர் பண்ணுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் மஞ்சுளி ரிவர் ஐலாண்ட் இஸ் சிச்சுவேட்டட்? ஸோ மஜுலி நதி தீவு அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு? ஐலாண்டு. இது ஒரு மஜுலி ரிவர் ஐலாண்ட். ஸோ அஸ்ஸாம், மெகாலயா, திரிபுரா, சிக்கிம். இதுவும் ஒரு ஸ்டாட்டிக் வந்து கிரியேட் பண்ணும். இந்த மஜுலி ரிவர் ஐலாண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே ஒரு ஸ்டாட்டிக் வந்து கிரியேட் பண்ணுது. எஸ் எஸ் கைஸ், ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மஜுலி நதி தீவுங்கிறது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது ஓகேங்களா. ஸோ மஜுலி அப்படிங்கிறது தான் பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே வந்து பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் அப்படின்னு எது சொல்லணும்? மஜுலி நதி தான். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நான் சொன்னதில் நிறைய 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. உலகத்திலேயே இதுதான் இந்த ஃபேக்சுவல் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அஸ்ஸாம் ஸ்டேட்டில் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் ஸ்டேட்டில் தான் இருக்குது கைஸ். இந்த ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நான் சொன்னது தான் ஆல்ரெடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் கொஞ்சம் இன்னொரு 4-5 கொஷின்ஸ் இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் செஷன் தான் நம்மளுது. ஸோ என்னோட அந்த ஸ்டடி பிளான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லேயே சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இதில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக் வைஸ் நான் கொடுத்துருக்கிற ஒரு பிளான் ஓகேங்களா. புக் வைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது டோட்டலி நம்ம 6th to 12th வரைக்கும் எல்லா புக்குமே April 30 கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் பேக்டு ஒரு எலமெண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸ் அப்படிங்கிறது மே மந்த்லேருந்து நம்ம கொண்டு போகலாம் ஓகேங்களா. மே மந்த் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது கட்டாயமாக ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறமா மே மந்த்லேருந்து நம்ம கொண்டு போகும்போது டாபிக் வைஸ் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடாப்ட் 247 கிளாஸஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எங்கள் கூடயும் ட்ராவல் பண்ணும்பொழுது டாபிக் வைஸ் உங்களுக்கு அதில் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. புக் வைஸ் படிக்கிறது தான் கஷ்டம். ஸோ புக் வைஸுக்கு எப்படி படிக்கலாம், எப்படி ரிவிஷன் கொண்டு போகலாம், ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் எப்படி கொண்டு போகலாம், எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் குவரிஸ் எதுனாலும் கமெண்ட் செக்ஷன் லைவ் சாட்ல கொடுத்தாலும் ஓகே தான். பட் லைவ் சாட்டை விட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எங்கள் சைடில் இருந்து வரும். பர்சனலாக என்னோட இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இல்லை அந்த டைம் டேபிள் பற்றின ஒரு ஓவர்வியூ எதுவாக இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், ஸோ யூ கேன் ஆஸ்க் அண்ட் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. அதே மாதிரி யூனிட் 8 and 9க்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது எத்தனை பேர் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட், ஒரு சிலர் ஓகே எஸ் வி ஆர் வெயிட்டிங் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ தான் எங்களாலையும் வந்து உங்களுக்கு வந்து
100% ஃபுல்ஃபில்லாக நாங்கள் இறங்கி உங்களுக்கான செஷன் நாங்கள் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் யுவர் என்ன சொல்கிறது, உங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன், உங்களோட சப்போர்ட், எஸ் வித்தவுட் யுவர் சப்போர்ட் வி ஆர் நாட், என்ன சொல்கிறது, வி ஆர் நில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட சப்போர்ட், உங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்ம எது பண்ணாலுமே அது வேஸ்ட்டாக தான் போகும் இல்லையா? ஸோ கட்டாயமாக அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சைடு, உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா கைஸ்? நம்மளோட ADA 247ல உங்களுக்கு இன்னைக்கு, ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு 18th இல்லையா? ஸோ 18th ஜானோட இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ Y273 அப்படிங்கிற என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 77% ஆஃபர். ஸோ பொங்கல், கிறிஸ்மஸ், திவாலி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ்லாம் வந்து இந்த ஆஃபரில் இருக்காது, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 77, 79, 75 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னும் கோர்சஸை ஜாயின் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். எதுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு லைவ் செஷன் ரொம்ப 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 கம்மியான மெம்பர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ எஃபர்ட்டில் நாங்கள் எதுவுமே குறைக்கவே கிடையாது. எந்த ஸ்டாஃபுமே யாருமே எஃபர்ட் குறைக்கவே கிடையாது. சேம் சினாரியோவில் சேம் எஃபர்ட் கொடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்னென்ன புதுசாக பண்ணான்னு யோசிச்சுட்ருக்கோம். பட் லைவில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் அந்த இதில் பார்க்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் என்னங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்லி முடிச்சோன்னு உங்களோட குவரிஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ எஸ், ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப டெப்த்தாக ரொம்ப இதாக படிச்சுட்ருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரொம்ப ஜென்ரலாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நான் லைவில் வந்து அன்றைக்கி படித்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் இல்லையா? பிகாஸ் கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு கம்மியாக தானே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சில ஓரல் கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கேட்குறேன், சரிங்களா? அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணினது தான், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான். ஓகே, ஸோ எஸ் கைஸ், பீயிங் காந்தி புக் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதுனாங்க ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதெல்லாம் படித்ததை நான் ஒரு அப்படியே ரீகால் பண்ணி விட்டுறேன், ஓகேங்களா? Being Gandhi book has been written by, yes guys, இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பெரோ ஆனந்த் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கல இல்லைங்களா? இது வந்து 150th பர்த்டே பர்த் ஆனிவர்சரி மகாத்மா காந்தியோட புக் வந்து வெளியிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இது எழுதுனது வந்து நம்மளோட இந்தியன் ஆத்தரான பெரோ ஆனந்த் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த செஷன்லாம் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஸோ அது மாதிரி இருக்காதீங்க, பாருங்கள். எஸ், அடுத்த ஒரு கொஷின்ஸ் கேட்கலான்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ எஸ் கைஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லையா? காந்தி வந்து எத்தனை தடவை அவர் வந்து நாமினேட் பண்ணப்பட்டார் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ்க்கு, அமைதிக்கான நோபல் பரிசுக்காக அவர் எத்தனை டைம் நாமினேட் பண்ணப்பட்டார்? ஸோ கொஷின்ஸ் வந்து நம்ம போன டைம் கேட்டதை விட இப்போ மாற்றி தான் கேட்குறேன். வருஷம் கேட்டிருப்போம், எந்தெந்த வருஷத்தில் நாமினேட் பண்ணாங்கன்னு. ஸோ இதே ஒரு கொஷின்ஸை நான் மாற்றி கேட்குறேன். எத்தனை டைம் வந்து அவர் நாமினேட் பண்ணப்பட்டார்? ஸோ 37 இல்லைங்களா? ஸோ 37 இயர், அப்புறம் 38, 39, அதுக்கப்புறமா 47. ஸோ அவர் அந்த சுதந்திரம் கிடைக்க டைமில் கூட நாமினேட் பண்ணப்பட்டார் இல்லையா? ஸோ வந்து எத்தனை டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எத்தனை டைம் வருதுங்க? 37ல் 1, 38, 39, 47, ரைட்? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47ல் நாமினேட் பண்ணப்பட்டது தான் லாஸ்ட்டு, கரெக்டுங்களா? ஸோ 47 கரெக்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் கைஸ், 1 2 3 4 டைம்ஸ் தான் வர்றாரு இல்லையா? ஸோ பீஸ் ப்ரைஸ்க்காக நோபல் ப்ரைஸ். எஸ் எஸ், அடுத்த ஒரு கொஷின்ஸு. ஹரிஜன் அப்படின்னா மீனிங் என்னதுங்க? ஹரிஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காந்தி அவர்களுடைய இதில் தொடங்கப்பட்டது தான் இல்லையா? ஸோ ஹரிஜன் அப்படின்னா மீனிங் என்னது? தீண்டத்தகாதவர்களுக்காக, ஏன்னா அவர் அதுக்காகவும் போராடினார் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஹரிஜனுடைய மீனிங் என்ன? அன்டச்சபிள், தீண்டத்தகாதவர்களை தான் ஹரிஜன் அப்படின்னு சொல்கிறது. அதோட மீனிங் என்னது? ஹி ஆல்சோ கால்ட் அன்டச்சபிள்ஸ் அஸ் ஹரிஜன்ஸ். இதோட மீனிங்
சில்ட்ரன் ஆஃப் காட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட மீனிங் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சில்ட்ரன் ஆஃப் காட். அதே மாதிரி காந்தி வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேகசின் மேன் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க. ஹி வாஸ் த டைம் மேகசின் மேன் ஆஃப் தி இயர். எந்த வருஷம்? எந்த வருஷம்? 1930. கரெக்டுங்களா? 1930. த ஃபர்ஸ்ட் பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போ அப்சர்வ் பண்ணோம்? முதலாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வருஷம் அப்சர்வ் பண்ணோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அன்னைக்கு சொன்னது, நான் எக்ஸ்ட்ரா சொன்ன கண்டென்ட். எப்பவுமே வந்து கொஷின்ஸ் ஆன் டிஸ்கஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்க. 2003. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணினது வந்து 3. ஓகேங்களா? ஸோ 9th ஜனவரி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லையா? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ரீசெண்டாக இனாக்ரேட் பண்ணாங்க இல்லைங்களா விடோஸுக்காக, கிருஷ்ணா குதீர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்கங்க? கிருஷ்ணா குதீர் அப்படிங்கிறது விடோஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஹோம். அது எந்த மாநிலத்தில் கொண்டு வந்தாங்க? எஸ், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? ரீசெண்டாக அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் கரெக்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரநோடாய் ஸ்கீமு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 830 பெர் மந்த்து. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரநோடாய் ஸ்கீம் மூலமாக ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை பண்ணாங்க? உமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரநடாய் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அஸ்ஸாமா, அருணாச்சல் பிரதேஷுங்களா, ஆந்திராங்களா? ஒடிஷா. எஸ், எந்த கவர்மெண்ட்டு? அஸ்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அன்றைக்கி நம்ம ஒடிஷா அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்துருந்துருந்தது. ஸோ அதனால தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிஷா. ஓகேங்களா? எஸ் கைஸ், ஸோ நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோடி இந்தியா காலிங் 2021 யார் ரிலீஸ் பண்ணாங்க? மோடி இந்தியா காலிங் 2021. ஸோ 16வது பிரவேசி பாரதிய திவாஸ் அன்னைக்கு இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? விஜய் ஜோலியோட ஐடியா தான் இந்த புக்கு. ரிலீஸ் பண்ணினது யார் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ யாருங்க? டெல்லி பிஜேபி பிரசிடென்ட்டான அதேஷ் குப்தா. ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணினது அதேஷ் குப்தா. ஓகே கே, ஸோ நம்ம இது வரைக்கும் ஏன் இது வந்து முன்னாடி கேட்டதெல்லாம் நான் கொஷின்ஸ் கேட்டேன் அப்படின்னா, இந்த செஷன் ஃபேக்சுவல் செஷன்ஸ் வந்து இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்க்காக நம்ம எடுத்து வச்சது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சுட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தீங்க, லைக் கமெண்ட் ஒன்று கூட என்னால் பார்க்க முடியலை. அதனால் இது எப்படி இருக்கீங்க நான் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் வந்து வச்சேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன் முடிச்சாலும் முன்னாடி படித்த ஒரு ப்ரீவியஸ் கொஷின்ஸை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மறக்காமல் அந்த ஸ்டடி பிளான் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கொரிஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? வேற என்ன முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டடி பிளான் பற்றின உங்களோட சஜஷன்ஸ், யூனிட் 8 and 9க்கான உங்களோட சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்சஸ் ஆஃபர்ஸில் ஏதாவது ஒரு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான சஜஷன்ஸ், இது எல்லாமே உங்கள் சைட்லேருந்து இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து தான் ஆகணும். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க என்னோட ஸ்டடி பிளான் அப்படின்னா அது எப்படி இருக்குது, எப்படி ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், கீப் வாட்சிங் அஸ். Thank you so much.